உங்க ஊர்ல இருந்து நீங்க ஆளுங்களை எடுத்துக்கலாம். அதனால அவங்களுக்கு சம்பளமும் வரும், அது போக லாபத்துல ஷேரும் வரும். உங்க ஊரும் டெவலப் ஆன மாதிரி இருக்கும், எல்லாருக்கும் வேலை கிடைச்ச மாதிரியும் இருக்கும். சார், இதனால உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சாருக்கு இதுல பெருசா ஒன்றும் கிடைக்காது. மிஞ்சி போனா லாபத்துல 2% மட்டும்தான் கிடைக்கும். அவரை பொறுத்த வரைக்கும் அவரும் நல்லா இருக்கணும், மக்களும் நல்லா இருக்கணும். அவருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு கம்பெனி இருக்கு. உங்க ஊர்ல ஸ்டார்ட் பண்றதோட சேர்த்து மொத்தம் 67 இருக்கு. நீங்க தைரியமா நம்பி உங்க ஊர்க்காரங்கிட்ட பேசி இந்த திட்டத்துல சேர்ந்துக்க சொல்லுங்க. அவங்க போடுற பணம் ₹1 கூட நஷ்டம் ஆகாது. எல்லாருக்கும் லாபம் மட்டும்தான் வரும். நல்ல திட்டமா தான் இருக்கு. நாங்க கண்டிப்பா இதுக்கு சப்போர்ட் பண்றோம். நீங்க எல்லாத்தையும் பேசிட்டு சொல்லுங்க. சரிங்க, நாங்க வரோம். சரி, வரோம் சார். ராசாத்தி, மாமா, இது சம்பந்தமா நமக்கு முழுசா எதுவும் தெரியாத. நீ எதுக்காக அப்படி சொன்ன? மாமா, அவங்க சொல்லும் போதே தெரியுது இது ரொம்ப நல்ல திட்டம்னு. ஊர்ல இருக்கிற எல்லாரும் முதலாளி ஆன மாதிரியும் இருக்கும், அவங்களுக்கு மாசம் மாசம் நல்ல வருமானம் வந்த மாதிரியும் இருக்கும். மாமா, இது மட்டும் நம்ம ஊருக்கு வந்தா யாரும் எதுக்கும் கஷ்டப்பட மாட்டாங்க. நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா நாம சொன்னா யார் வந்து பணம் கொடுப்பா? யார் இந்த திட்டத்துல சேருவா? ஆமா மாமா, நீங்க சொல்றது சரிதான். நாம சொன்னா கொஞ்சம் பேர் தான் சேருவாங்க. ஆனா பாரி மாமா சொன்னா ஊர்ல இருக்கிற எல்லாரும் எந்த கேள்வியும் கேட்காம சேர்ந்துப்பாங்க. அப்படியா சொல்ற? அப்பா சொன்னா கேட்பாங்க. இருந்தாலும் ஐயோ மாமா, நீங்க முதல்ல பாரி மாமாக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க. இல்லனா மாமா கிட்ட நேர்லயே போய் பேசுவோம். அவங்க எப்படியும் எங்க வீட்ல தானே இருப்பாங்க. சரி, அப்பா எங்க இருக்காருன்னு ஃபோன் பண்ணி கேக்குறேன். சொல்றா. அப்பா எங்க இருக்கீங்க? இன்னும் பொண்ணு விட்டு தான் இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் கிளம்பணும். சரிப்பா, நீங்க அங்கே இருங்க, எங்கே போவேனா. நானும் ராசாத்தையும் வரோம். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சரி வாங்க, நாங்க எங்கே இருக்கோம் வாங்க. அவங்க இன்னும் உங்க வீட்டில் தான் இருக்காங்களா? நான் அங்கேயே இருக்க சொல்லிருக்கேன். நாம் போய் பேசுவோம். சரி மாமா. நீரு, நான் போய் திருப்பிட்டு வந்துடுறேன். போலாமா? என்ன விஷயங்க? இன்னும் 2 பேரை காணோம். ஏதாச்சும் சொன்னாங்களா? இல்ல தெரியல, வந்து சொல்றேன்னு சொன்னான். வந்துருவான். ராசாத்தியும் இனியனும் எங்கேயோ அவசரமா போனாங்களே, என்ன விஷயமா இருக்கும்? என்னன்னு சொல்லாம போயிட்டாங்களே. ஆமாங்க, நானும் அப்படிதான். என்னடா, ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. சொல்லு ராசாத்தி. மாமா, நம்ம ஊருக்கு நல்லது நடக்கிற மாதிரி ஒரு திட்டம் வந்திருக்கு. ஒரு சிட் ஃபண்ட் மாதிரி ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் பணத்தை வாங்கி அதுல வர பணத்தை வச்சு தொழில் பண்ண போறாங்க. ஆமாப்பா, அந்த மாதிரி பணம் கொடுத்து தொழில் தொடங்கினா அவங்க எல்லாருமே முதலாளி தான். சம்பளம் மட்டும் இல்லாம கிடைக்கிற லாபத்துல ஒரு பங்கும் கிடைக்கும். நம்ம ஊரும் டெவலப் ஆன மாதிரி இருக்கும், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்ச மாதிரியும் இருக்கும். என்னங்க இது? நல்லா இருக்கு. இந்த யோசனை நமக்கு வராம போயிடுச்சு பாரு. அதெல்லாம் சரிடா. ஊர்ல இருக்கிற எல்லாராலையும் எப்படி ஒரே தொகையை கொடுக்க முடியும்? அப்பா, எல்லாரும் ஒரே தொகையை கொடுக்கணும்னு இல்ல, அவங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணட்டும். அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு லாபத்துல பங்கு வரும். இப்ப ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் பணம் வசூல் பண்ணி கோவில் கட்டுற மாதிரி தான் மாமா. கோவில் கட்ட எவ்வளவு செலவாகுமோ அதை விட கம்மியா தான் ஆகும். நம்ம ஒரு தடவை இன்வெஸ்ட் பண்ண போதும், அடுத்தடுத்து லாபம் வரும்போதெல்லாம் நமக்கும் பங்கு வரும். நம்ம ஊர்க்காரங்களும் வேலை செய்யலாம், எல்லாருக்கும் வேலை நிரந்தரமா கிடைக்கிற மாதிரியும் இருக்கும். என்னங்க? சரி, எனக்கு புரியுது ராசாத்தி. ஆனா இதுல வேற எதுவும் பிரச்சனை இல்லையே? அப்பா, இதுல நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் எல்லாத்தையும் விசாரிச்சிட்டேன். சரிடா, நீ சொன்னா சரியா தான் இருக்கும். இனியும் ராசத்தையும் சேர்ந்து ஒரு விஷயத்த பண்ணாங்கன்னா அது கண்டிப்பா நல்ல விஷயமா தான்ப்பா இருக்கும். ராசாத்தி எது பண்ணாலும் யாரோ ஒருத்தர் நல்லதுக்காக தான் இருக்கும். இப்ப ஊர் நல்லதுக்காக பண்ண போறா.
என்ன எல்லாரும் கூடி கும்மாளமா போடுறீங்க? கண்மணி கிட்ட பேசி உங்களை எப்படி கதற வைக்கிறேன்னு பாருங்க. சொல்லுமா. ஏய், அந்த ராசாத்தி ஊருக்கு ஏதோ நல்லது பண்ண போறாளாண்டி. என்னம்மா சொல்ற? ஆமாண்டி, ஏதோ சிட் ஃபண்ட் மாதிரி மக்கள் கிட்ட பணம் வாங்கி அதுல தொழில் தொடங்கி எல்லாருக்கும் வேலை போட்டு கொடுக்க போறாளாம். அவ மட்டும் அதை பண்ணிட்டா நம்ம ஊர்ல செலை வச்சிருவாங்கடி அவளுக்கு. அவ எப்படி அதை பண்றான்னு நானும் பாக்குறேன். நாம இருக்கிறப்போ அவ பேர் வாங்கிடுவாளா? இல்ல நான் வாங்கதான் விட்டுருவேனா? அப்படி சொல்லு. அதை என்ன பண்ணி கெடுக்கலான்னு சட்டுன்னு யோசிச்சு ஒரு பிளான் போடு கண்மணி. இரு, நானும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். மா, நான் சொல்ற மாதிரி பண்ணு. சொல்லு. அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். இதை மட்டும் பண்ணுமா? சரிடி, அப்படியே பண்றேன். ஏண்டி ராசாத்தி, நல்லதா பண்ற. இந்த ஊர் மக்கள் எல்லாரும் உன்னை அடிச்சு துரத்துல. என் பேரு கண்மணி இல்ல. ஆறுபடை வீடு கொண்ட முருகனே துணை. அண்ணே, நீங்க சொன்னீங்கல்ல அந்த புது கம்பெனி ஆளுங்க, அவங்க வந்திருக்காங்கண்ணே. வரட்டும் வரட்டும். வாங்க முருகா, வாங்க உட்காருங்க. எங்களை எதுக்கு வர சொன்னீங்க? ஒரு ஊர்ல உள்ள பெரிய மனுஷன், யார் சொன்னா நடக்கும், எதுவும் விவரம் தெரியாதா? அண்ணே, புதுசு இல்ல, அதான் அவங்களுக்கு தெரியல உங்களை பத்தி. இந்த பாருங்க, இந்த ஊரோட சேர்மன் நான் தான். இந்த ஊரோட நல்லதோ கெட்டதோ எது வந்தாலும் முதல்ல என்கிட்ட தான் வந்து சொல்லணும். அதுக்கப்புறம் தான் அது மக்களுக்கே போகணும். அப்படியா சார்? என்ன அப்படியா? ஆனா நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? இந்த திட்டத்தை பத்தி என்கிட்ட சொல்லாம அந்த ராசாத்தி கிட்ட போய் சொல்லி வச்சிருக்கீங்க. யார் யா ராசாத்தி? எதுக்கு இதெல்லாம் போய் அவகிட்ட பேசிக்கிட்டு? அப்புறம் எதுக்கு இந்த ஊர்ல சேர்மன் நான் இருக்கேன்? என்ன மதிக்காம நீங்க எப்படி இப்படி பண்ணலாம்? சரி சரி, ஏதோ என்னை பத்தி தெரியாம இப்படி பண்ணிட்டீங்க, நான் உங்களை மன்னிச்சிடுறேன். ஆனா உடனே இந்த திட்டத்தை என் பேர்ல பண்ணணும். என்ன புரிஞ்சுதா? உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் பார்த்து தரேன். சாரி சார், நாங்க ராசாத்தின் என்கிட்ட ஏற்கனவே இதை பத்தி பேசிட்டோம். அதுவும் இல்லாம இந்த ஊர்ல உங்களை விட அவங்களுக்கு தான் பவர் அதிகம். அவங்க சொன்னா மட்டும்தான் ஊர் மக்கள் கேட்பாங்க. அந்த அளவுக்கு இனியனும் ராசாத்தியும் ஊர் மக்களுக்காக போராடி இருக்காங்க. நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், ஆனா நீ அந்த ராசாத்திய பத்தி என்கிட்டயே பெருமையா பேசுவியா? உங்களுக்கு என்ன நெஞ்செழுத்தம்? சும்மா நிறுத்துங்க சார். நான் எந்த ஊருக்கு போனாலும் அங்க யார் பெரிய ஆளு, யார் சொன்னா கேட்பாங்கன்னு தெரிஞ்சுதான் முடிவெடுப்பேன். இந்த ஊரை பொறுத்தவரை ராசாத்தி தான் எல்லான்னு தெரிஞ்சு இந்த திட்டத்தை அவங்க பேர்ல ஆரம்பிக்கலான்னு முடிவு பண்ணேன்.
இதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியாது. நான் சேர்மன்கிறத மறந்துட்டு பேசுறீங்க. சேர்மன் ஐயா, எங்க சார் மிகப்பெரிய பிசினஸ்மேன். உங்களை மாதிரி பல சேர்மனை ஏன் எம்எல்ஏ வரைக்கும் பார்த்துருக்காரு. இனி இப்படி கீழ்த்தனமா கூப்பிட்டு மிரட்டுற வேலை வச்சுக்காதீங்க. அப்புறம் தேவையில்லாம பல பிரச்சனைகளை நீங்க சந்திக்க வேண்டி வரும். ஊர்ல எனக்குன்னு ஒரு தனி மரியாதை இருந்துச்சு. நான் சொல்ற மாதிரி தான் எல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப எல்லா மரியாதையும் அப்படியே ராசாத்தி பக்கம் திரும்பிருச்சுல. நீங்க அவளை சும்மா விட்டுட்டே இருந்தா அவ மேல மேலதான் போயிட்டே இருப்பா. முருகா, தேவையில்லாம அந்த ராசாத்தி என்ன ரொம்ப சீண்டி பாக்குறா. அவளை நான் என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாருங்க. நீங்க பண்ணதெல்லாம் போதும். நான் ஒன்னு சொல்றேன், அந்த மாதிரி பண்ணுங்க. அந்த ராசாத்திய ஊரே விரட்டி அடிக்கும். சொல்லுங்க. அது வந்து இத பண்ணுங்க. ஆனா இத பண்ண பாரிக்கில்ல ஆபத்து வரும். யாருக்கு வந்தா நமக்கு என்ன? உங்களுக்கு அந்த ராசாத்தி பேரை கெடுக்கணும், அப்புறம் உங்க மரியாதை திரும்ப கிடைக்கணும், அவ்வளவுதானே? இத மட்டும் அப்படியே பண்ணுங்க. அப்புறம் என்ன நடக்குதுன்னு வேடிக்கையை மட்டும் பாருங்க. அண்ணே, அவங்க சொல்ற மாதிரியே பண்ணுங்கண்ணே. இல்லைன்னா இந்த தடவை எலெக்ஷன்ல கூட ராசாத்தி பேர் வந்துருமோ என்னமோ. ஆறுபடை வீடு கொண்ட முருகா, முருகா, நிச்சயமா நான் இத பண்றேன். என்னடி இது கண்மணி, பாரியையும் மங்கியையும் காலி பண்ணவே பிளான் போட்டுட்ட? பின்ன என்ன பண்ண சொல்ற? ராசாத்தி வீட்டுக்கு நிரந்தரமா வரவே கூடாது. அதுக்கு முதல்ல அந்த பாரியையும் மங்கையையும் ஒழிக்கணும். அதுக்கு தான் அப்படி பண்ண சொன்னேன். அவங்க தான் அவளை எப்படியாச்சும் வீட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க துடிப்பை எப்படி அடக்குறேன்னு பாரு. அதுக்கு நீ இப்படியா? அவங்கள அப்படி பண்ணா உனக்கு ஏதாச்சும் வருத்தம்? எனக்கு என்னடி வருத்தம்? அப்புறம் என்ன, அமைதியா இரு. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். போ. என்னத்த என்ன அப்படி பாக்குறீங்க? நான் அவ்வளவு தூரம் சொல்லி சண்டை போட்டு ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டேன்னு சொல்லி உக்காந்துட்டு இருக்கேன். ஆனா நீ மட்டும் போயிட்டு வந்திருக்க. ஐயோ, நான் எங்க அத்தை அங்க போனேன்? பின்ன வேற எங்க போயிட்டு வர? அத்தை, நான் வேற ஒரு விஷயமா எங்க அம்மாவை பார்க்க போயிட்டு வந்தேன் அத்தை. உண்மையத்தானே சொல்ற? நீ ஒண்ணு அந்த பொண்ணு வீட்டுக்கு போலையே? சத்தியமா போகல அத்தை. உங்களை மீறி நான் எதுவும் பண்ணுவேனா? அதுதான் என் மருமக. நீ 1000 தான் சொல்லு தம்பி, ராசாத்தி ராசாத்தி தான். ஊர் தலைவர் மாதிரி பொறுப்பை கொடுத்த உடனே எவ்வளவு பொறுப்பா ஊருக்கு நல்லது பண்றா பாரு. இந்த பக்குவம் அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் வராது. ஏன், எனக்கே வராது.
விட்டு அவளுக்கு கோயில் கட்டி கொண்டாடுவீங்க போல. அது கூட தான் பண்ணலாம். அந்த அளவுக்கு நல்லது பண்ணிருக்கால. அப்படி என்ன பண்ணி கிழிச்சிட்டா? என்ன அப்படி கேட்டுட்ட? ராசாத்தி ஒரு கம்பெனியோட சேர்ந்து நம்ம ஊர்ல பெரிய தொழில் தொடங்க போறாங்களா? அது எப்படின்னா, நம்ம ஊர்க்காரங்கிட்ட எல்லாம் முதலீடு வாங்கி அந்த கம்பெனிக்காரங்களும் பணம் போட்டு பெருசா பண்ண போறாங்களாம். அந்த கம்பெனி நம்ம ஊருக்கு வந்தா நம்ம ஊர்ல இருந்து யாரும் வெளியூர் போய் வேலை செய்ய வேண்டியதில்லை. அந்த கம்பெனிலேயே வேலை பார்க்கலாம். அது போக அதுல வர லாபத்துல பணம் போட்ட எல்லாருக்குமே பங்கு உண்டாம். வேலைக்கு சம்பளம், தொழில் லாபத்திலையும் பங்கு உண்டு. ரெட்டிப்பு லாபம். அதுக்கு தான் மரகதம் ஊர்ல இருக்கிறவங்களை எல்லாம் பணம் போட சொல்லி ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு பாரி பேச போறான். இப்ப என்ன சீட்டு கம்பெனி மாதிரி இருக்குன்னு சொல்ல வரீங்களா? ஐயோ, அப்படிலாம் இல்லை. நீ சீட்டு கம்பெனி மாதிரிலாம் இல்லை. இது ஒரு தொழில் ஸ்தாபனம். எல்லார்கிட்டையும் பணம் வாங்கி முதலீடு பண்ணி அதில் வர்ற லாபத்தை எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு பொறுப்பான ஆளை போடணும்னு கம்பெனியில் சொல்லியிருக்காங்க. தம்பி, இந்த மாதிரி சொல்லி பணம் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆளு தலைமறைவாயிட்டாங்கன்னு எவ்வளவு நியூஸ் பார்த்திருக்கோம். அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்கு பணம் போட சொல்லி எல்லார்கிட்டயும் சொல்லணும்? அப்புறம் ஏதாச்சும் ஆச்சுன்னா உங்களை தானே கேள்வி கேட்பாங்க. என்ன இந்த மரகதம் நம்ம போட்டு பிளான் எல்லாம் கெடுத்துருவா போல இருக்கே. அக்கா, ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே எதுக்கு தப்புன்னு சொல்றீங்க? மங்கை, தப்புன்னா தப்புன்னு தான் சொல்லுவாங்க. எவ்வளவு பேர் ஏமாந்து நிக்கிறாங்க. அந்த மாதிரி ஏமாத்திட்டு போனா என்ன பண்ண முடியும்? இல்ல அண்ணி, இவங்க நல்ல கம்பெனி தான். பார்க்க எல்லாரும் நல்லவங்க மாதிரி தான் தெரிவாங்க. ஆனா நாம தான் இது எல்லாம் பார்த்து ஏமாந்துட கூடாது. ஐயோ அத்தை, அது நல்ல நம்பிக்கையான கம்பெனி தான். நான் கூட அதை பத்தி விசாரிச்சு பார்த்துட்டேன். கண்மணி, எல்லாரும் நல்ல விதமா சொல்லும் போதுதான் எனக்கு இன்னும் பயமா இருக்கு. அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் ஆகாது. ராசாத்தி தப்பான காரியத்துக்கு போக மாட்டான். நான் சொல்றதுதான் சொல்ல முடியும். நீங்க யாருக்கும் சப்போர்ட் பண்ணாதீங்க. யாரையும் இதுல பணம் போட சொல்லாதீங்க. அப்படி சொல்லிட்டு வந்து பின்னாடி பிரச்சனைன்னு என் முன்னாடி வந்து நிக்க கூடாது. அவ்வளவுதான் சொல்லுவேன். போச்சு. ஐயோ, இந்த லூசு பேச்ச கேட்டு எல்லாரும் மனசு மாறிடக்கூடாது. மாமா, அத்தை கோவத்துல பேசிட்டு போறாங்க. அது நல்ல கம்பெனி தான். நானும் பல இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க எது பண்ணாலும் தைரியமா பண்ணுங்க. மாப்பிள ரசத்தி அண்ணா, ஃபேக்டரிக்கு வந்து போனாங்கன்னு சொன்னீங்க. அந்த ஆளுகிட்ட பேசிட்டீங்களா நீங்க? பேசணும்டா. அவர் சொல்றது நல்ல திட்டமா தான் இருக்கு. அப்படி என்ன நல்ல திட்டம் அது? அது ஊர்ல இருக்கிறவங்கள இன்வெஸ்ட் பண்ண சொல்லி ஒரு கம்பெனி ஆரம்பிக்க சொல்றாரு. அந்த கம்பெனிக்கு நாம ஆள் சேர்த்து விடணும். நம்மள நம்பி யார் மாப்பிள இதெல்லாம் சேருவாங்க? இதைத்தான் ராசாத்தி கிட்ட கேட்டேன். ராசாத்தி வாங்க அப்பா கிட்ட போய் பேசலாம் அப்படின்னா, அதே மாதிரி அப்பா கிட்ட போய் பேசி ஊர்ல இருக்கிறவங்களாம் சேர்ந்து கூட்டம் போட்டா பெரியவங்க சொன்னாங்கன்னா நிச்சயமா கேட்பாங்கல்ல. அதான். ஆமாண்ணே, மாமா சொன்னா எல்லாரும் கேட்பாங்கல்ல. ஆமாமா, பாரியப்பா பேச்சுக்கு இந்த ஊர்ல மறு பேச்சு கிடையாது. அது மட்டும் இல்லாம ராசாத்திக்கு இப்ப ஊரே சேர்ந்து மரியாதை கொடுத்துருக்கே. கண்டிப்பா அப்பா நீங்க எல்லாம் சேர்ந்து சொன்னா ஊர்ல இருக்கவங்க கேட்டுதானே ஆகணும். அதெல்லாம் கேட்பாங்க. சரிண்ணே, நம்ம ஒர்க்கர்ஸ் எல்லாரையும் கூப்பிடுங்க. அவங்க கிட்டயே சொல்லிடுவோம். சரிம்மா, அந்த கூட்டு வரேன். வாங்கம்மா, வாங்க வாங்க. எல்லாரும் வந்துட்டாங்களா? எல்லாரும் வந்துட்டாங்கம்மா. வணக்கம். வணக்கம் மேடம். எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லணும்.
நாளைக்கு எங்க பாரி மாமா உங்ககிட்ட ஒரு வேலை விஷயமா பேச போறாரு. அது வெறும் பணம் மட்டும் இல்ல, நீங்க கொடுக்கற பணத்தை வச்சு ஒரு ஃபேக்டரி தொடங்க போறாங்க. அதனால நீங்களும் அதுல ஒரு முதலாளி ஆகலாம். நம்ம ஊர்ல வேலை இல்லாதவங்களுக்கு இது மூலமா வேலையும் கிடைக்கும். நம்ம ஊர்ல இருக்கிற யாரும் வெளியூருக்கு வேலைக்கும் போக வேண்டாம். இனிமே இது பத்தின எல்லா விஷயங்களையும் பாரி மாமா தெளிவா நாளைக்கு சொல்வாரு. அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் நாளைக்கு வந்து மாமா சொல்றதை கேட்டு ஒரு முடிவு எடுக்கணும். எல்லாரும் மறக்காம வாங்க. மேடம், எங்க நல்லதுக்காகவும் ஊர் நல்லதுக்காகவும் தானே சொல்றீங்க. நாங்க வராம எப்படி இருப்போம்? எங்களுக்கு எவ்வளவோ நல்லது பண்ணிருக்கீங்க. உங்களை நம்பி வந்த எங்களை கைவிடாம எங்க பிரச்சனைக்கு குரல் கொடுக்கறீங்க. நீங்க சொல்லி நாங்க எப்படி வராம இருப்போம்? கண்டிப்பா நாங்களும் வருவோம். எங்க பக்கத்து வீட்டுக்காரங்களையும் கூட்டிட்டு வரோம். தான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற இந்த காலத்துல தானும் நல்லா இருக்கணும், தன்னை நம்பி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும்னு தான் இருக்கிற ஊரும் முன்னுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க பாருங்க. உங்களை நினைச்சா எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. ராசாத்திக்கு எப்பவுமே அடுத்தவங்களோட நல்லதை பத்தி மட்டும்தான் சிந்திக்க தெரியும். மேடம், உங்ககிட்ட நாங்க வேலை செய்யறத புண்ணியமா நினைக்கிறோம். அது மட்டும் இல்லாம நல்லவங்க கூட இருந்தா நாங்களும் நல்லா இருப்போம். உங்களை மாதிரி ஊருக்காக பாடுபடுறவங்கள நாங்க பார்த்ததே இல்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான். சரி, நீங்க எல்லாரும் போய் வேலையை பாருங்க. சரி மேடம்.